ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 40 வருடங்களுக்கு மேலாக பிரபல பத்திரிகைகளில் பணியாற்றியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்களுடன் பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் கலை செல்வி. வணக்கம். தேங்க்யூ வெரி மச். இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில? ஏன்னா மத்தியில யாரு வரணும் அப்படிங்கிறத விட யாரு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல அந்த ஒற்றை புள்ளியில எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவா இருக்கு? இப்ப பாருங்க, இந்தியா அலையன்ஸ் மீட்டிங் எல்லாம் ஆச்சு. அதுல பல விஷயங்கள் இருக்குது நம்ம ஷேர் பண்றதுக்கு. அதை தவிர்த்து பிஜேபி சைட்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க எக்ஸசைஸ் ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க. ஆச்சு இப்போ ஜனவரி 22 ராமர் கோவிலோட இது ஆறுது. கும்பாபிஷேகம், பிராண பிரதிஷ்டை. அதாவது குழந்தை ராமரை உள்ள கொண்டு போய் வச்சு அதை ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு அலை, ராமர் பக்தி அலை வரும். அந்த அலையை பார்த்து இந்த எதிர்கட்சிகள்லாம் பயப்படுறாங்க. என்ன பயம்னா, சரி இதுல பிஜேபிக்கு லாபம் வந்துருமோ அப்படின்னு பாக்குறாங்க. அதுல ஒரு புது இது என்ன பாத்தீங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்க, சோனியா காந்திக்கும் அழைப்பிதழ் போயிருக்கு, கர்கேக்கு போயிருக்கு, நிர்பேந்திர மிஸ்ரா நம்ம பிரதமர் அலுவலகத்துல பணியாற்றவர், பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்தார் பிரைம் மினிஸ்டருக்கு. அவர் தான் அந்த கோவிலோட என்டையர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் ஹெட் மாதிரி இருக்காரு. அவரே போய் அழைப்பிதழ் பல தலைவர்களுக்கு போய் கொடுத்திருக்காரு. ஆனா காங்கிரஸ்ல இப்போ பெரிய தர்ம சங்கடம் ஆரம்பிச்சிருச்சு. போறதா வேண்டாமா, இது போலன்னா என்ன ஆகும், போனா எப்படி ஆகும். அதனால நேற்றுக்கு சோனியா காந்தி சில நிருபர்கள் கேட்டபோது உங்களுக்கு அழைப்பிதழ் கிடைத்திருக்கானா அதுக்கு பதிலே சொல்லல. ஆனா கட்சிக்குள்ள அது நேற்று காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி நடந்தது. காங்கிரஸ் செயற்குழு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இதே கேள்வி வந்தது. அதாவது ராமர் கோவிலுக்காக உங்களுக்கு அழைப்பிதழ் வந்திருக்கு, 22 இந்த பிராண பிரதிஷ்டைக்கு ஆரம்பத்துக்கு துவக்கத்துக்கு நீங்க போவீங்களா? என்ன இல்ல, நாங்க பாக்குறோம் 20 வாக்குல. இதற்கிடையே உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் லீடர்ஸ்க்கு எல்லாம் ஒண்ணும் புரியல, வருவாங்களா மாட்டாங்களான்னு. ஏன்னா இப்போ எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. இதுல அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, நம்ம இப்ப காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த விஷயத்துல திரிசங்கு சொர்க்கம் மாதிரிதான் இருக்கிறாங்களா? இல்ல, அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வடிக்கு அப்புறம் அது மேட்டர் ஓவர். கோவில் கட்டுப்பணி துவங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அது மேல ஒரு தேவையே இல்லாத கான்ட்ரவர்சி இல்லை. ஆனா இப்ப போன விஜயதசமி போது என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்எஸ்எஸ் ஓட சர்சஞ்சாலக் மோகன் பாகவத், அதாவது ஆர்எஸ்எஸ் ஓட மெயின் பர்சன், அவர் அங்க நாக்பூர்ல விஜயதசமி இது போது எப்போதும் ஒரு இது கொடுப்பாரு, ஒரு ஸ்பீச். அந்த ஸ்பீச்ல என்ன சொன்னாரு, இந்த கோவில் திறக்கிற ஒரு பெரிய விஷயம், பல ஆயிரம் ஆண்டு கால இந்து மக்கள்லாம் இதுக்காக காத்து கொண்டு இருந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. அதுல எல்லாரும் அங்க போக முடியாது. அவங்க எல்லாரும் அந்த இடத்துல ஒரே நாள் 22 ஜனவரி மாசம் எல்லாரும் அயோத்தியால போய் குவிய முடியாது. ஆகையால் அவங்க வீட்டுல ஒரு இதை ஏத்துங்க, விளக்கு ஏத்துங்க, உங்க ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு போய் அந்த ஒரு இதை கொண்டாடுங்க. அயோத்தியாவில் மீண்டும் ராமர். அன்று ஈவினிங், விஜயதசமி ஈவினிங், பிரதமர் மோடி துவாரகால ஒரு ராமன் லீலான்னு நடக்கும். அதாவது என்னன்னா, ராவணன இந்த இது இருக்கு பாருங்க, இந்த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ராமாயண். அதாவது இந்த ராமாயணத்துல லாஸ்ட் சாப்டர் தான் இந்த இது ராவணன சம்ஹாரங்கிறது. அதை ஒரு இதுவா கொண்டாடுவாங்க டெல்லியில. அதுல பிரைம் மினிஸ்டர் சோனியா காந்தி கூட சில இதுல கலந்துப்பாங்க ராம்லீலா. இதுல பிரதமர் கலந்துட்டாரு டெல்லியில துவாரகாங்கிற இடத்துல. அதுல அவர் என்ன சொன்னாரு, இந்த பொறுமைக்கு அடையாளம் இந்த ராம் மந்திருக்காக காத்திருந்தது. ராமர் கோயிலுக்காக இந்திய மக்கள் காத்து கொண்டு இருந்திருக்க. அதுக்கு உலகத்திலே பொறுமைங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா இதான் சரியான அடையாளம். அவ்வளவு பொறுமையாக காத்திருந்த ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுல அயோத்தியால 22 ஜனவரி மாசம் கோவில் இதாக போறது, திறக்க போறது. அதுக்கு பிறகு ஒரு ராமநவமி இருக்கு, அது பெரிய ராமநவமி, அது 2வது தீபாவளி. அப்புறம் தீபாவளிக்கு வேற அயோத்தியால நீங்க பார்த்திருப்பீங்க, உத்தரப்பிரதேசோட முதல்வர் ஒரு பெரிய தீப் உற்சவம் நடத்தினாங்க. குறைஞ்ச 3-4 லட்சம் விளக்கு ஏற்றி வச்சாங்க, மண் விளக்கு, அந்த சராயு நதி கரையில. இந்த மேட்டர்ல பாலிடிக்ஸ் பண்ணிருக்க வேண்டாம். ஆனா எதிர்கட்சிகள்லாம் பிரதமர் கூறினது சரி, நம்ம பாகவத் அது மேல ஒரே இது திருப்பி இதை பொலிட்டிக்கல் ஆறுது, இதுவாருது, அனாவசியமா அவங்களே இதை ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ராமர் கோயில் அங்க வரத காங்கிரஸ் கட்சியோ இடதுசாரி கட்சிகளோ என்னைக்குமே வரவேற்கல. தீர்ப்பு வந்த பிறகு கூட சில காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னாங்க சரின்னாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். இப்ப பாருங்க, தீர்ப்பு வந்த பிறகு இஸ்லாமியர்களும் சரி, இந்து குரூப்ஸ் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப பெரிய மசூதி ஒண்ணு கட்டுப்பணி துவங்கி இருக்கு.
அயோத்தியாவிலே இன்னொரு இடத்தில் ஒரு பெரிய இது வரப்படுது, மசூதி வரப்படுது. அது கூடவே ஹாஸ்பிட்டல் அது இது என்னெல்லாமோ பிளான் பண்றாங்க, ரொம்ப பெருசா பண்றாங்க. அதுக்கு புதவிதமாக உங்களுக்கு மாநில அரசு எல்லாரும் அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அந்த மசூதி வரதுக்கு. பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாது. ஆனா இவங்களுக்கு கூட ஒரு கன்ஃபியூஷன். இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல இல்ல இது ராமர் கோவில் அதான் வந்துருச்சு, ஆனா எங்களுக்கு அதுல இது கிடையாது. அந்த மாதிரி கன்ஃபியூஷனா பேசும்போது என்ன ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல நீங்க ராமர் கோயிலுக்கு எதிர்த்து இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இல்ல மாதிரி அந்த இடத்துல இருந்தீங்கன்னா சார், இப்ப அந்த இடத்துல தான் எனக்கு கேள்வி என்னன்னா, இப்ப இவங்களுக்கு வேற வழியும் இல்ல எதிர்க்கட்சிகளுக்கு. அத போய் நம்ம வந்து அந்த இடத்துல நிக்கணும், இந்துக்களுடைய ஓட்டு வங்கி வரணும் அப்படிங்கிறது. அதே சமயம் அந்த இடத்துல போய் நின்னா, அது மோடி அவர்களுக்கு கிரெடிட் அதிகமா போயிடுமோ, பாஜகவுக்கு கிரெடிட் ஆயிடுமோ, எடுத்துக்குவாங்களோங்கிற பயமும் இருக்கு. இன்னொரு பக்கம் சிறுபான்மையினருக்கானதுங்க நாங்க, செக்யூலரிசம் பேசுறவங்க நாங்க அப்படிங்கும்போது, இதுல எங்க சிறுபான்மையினருடைய கோபமும் வந்துருமோ அப்படிங்கிற பயம் ஒண்ணு. அப்ப இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கிறாங்களா எதிர்க்கட்சிகள்? ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க கலை. நீங்க ரொம்ப இது அதாவது அதுதான் அதுதான் அது ரியல் ரீசன். அதுதான் அவங்களுக்கு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அழைப்பு வராதுன்னு நினைச்சாங்க. வராம இருந்து வச்சுக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க ஹைஜாக் பண்ணிட்டீங்க ராமர் கோவில் இதுல எங்களை கூப்பிடவே இல்லை, ஆனா உள்ள நிம்மதியா இருப்பாங்க. இப்ப என்னன்னா அவங்க சொல்றாங்க, இல்ல இது வந்து இப்போ சோனியா காந்திக்கு பத்தி ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சோனியா காந்தி பாத்தீங்கன்னா எந்த கோவிலுக்கும் போக மாட்டாங்க. அதாவது எலெக்ஷன் டயத்துல ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன அளவு கூட போக மாட்டாங்க. பல முறை வாரணாசி போயிருக்காங்க, ஆனா காசி விஸ்வநாத் கோயிலுக்கு போனதே கிடையாது. கட்சிக்காரங்க அவங்க சொல்லுவாங்க, நீங்க வாங்க கோயிலுக்கு வாங்க, நானும் அதை அவாய்ட் பண்ணுவாங்க அவங்க. அது அவங்களுக்கு அந்த மாதிரி போக பிடிக்காது. அது நீங்க சொல்லணும், அவங்க மனசுல என்னவோ அதை அதை அவங்க கிளியரா போக மாட்டாங்க. லாஸ்ட் டைம் பாருங்க, வாரணாசி போயிருந்த பொழுது அவங்க கட்சிக்காரங்க அரேஞ்ச் பண்ணாங்க அவங்கள வாரணாசி கோயிலுக்குள்ள. அதாவது காரிடார் வரதுக்கு முன்னாடி சொல்றேன், 2019. ஆனா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போய் அவங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சு. அதனால அதை சொல்லிட்டு அவங்க திரும்பி வந்துட்டாங்க டெல்லிக்கு. யூஸ்வலி போக மாட்டாங்க. இப்ப என்ன என்னன்னா காரணம்? என்ன காரணம்? போகாததுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீசன் ஏதாவது இருக்குதா? நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாரியா? இல்ல ஏதாவது சம்பவங்கள் நடந்தா? அந்த மாரி ஏதாவது இருக்குதா? இல்ல அப்படி இல்லைங்க. அவங்களுக்கு உண்மை சொல்ல போனா, அதாவது நான் அதை குறைய சொல்ல மாட்டேன். காவி உடைய பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு அலர்ஜி. காவி கலர், காவி உடை. அப்புறம் உள்ளுக்குள்ள பாருங்க, அவங்க ஒரு கேத்தலிக் பை இது ஓரியன்டேஷன். அதனால அவங்களுக்கு அதுல அதுல விசுவாசம் உண்டு. எலெக்ஷனுக்காக கூட ஆனா ரொம்ப அதாவது அவர் கணவர் இருந்து ராஜீவ் காந்தி இருந்த போது பல கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு அவங்க போன ஆனா தன் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தி போறது அவங்க ஒன்றும் தடுத்து கிடையாது, அவங்க போவாங்க. இப்ப என்ன விஷயம் என்னன்னா பாருங்க, காங்கிரஸ் கட்சிக்கு கர்நாடகால கிடைத்த ஒரு விக்டரிக்கு பிறகு தெலங்கானா கிடைக்க அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு கேம் சேஞ்சர் ஆயிட்டு வருது. இப்ப தெலங்கானாலையும் பாத்தீங்கன்னா கேசிஆர் கட்சிக்கு பல இடத்துல தோல்விக்கு காரணம் முஸ்லீம் ஓட்ஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஆல் இண்டியா லெவல்ல அவங்க என்ன பாக்குறாங்க, உத்தரப்பிரதேஷ் போல மாநிலத்துல, பீகார் போற மாநிலத்துல அந்த ஓட்டு அப்படி வந்துடும், இது நம்ம கொஞ்சம் ரிசர்வேஷன் காமிக்கணும், அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு இருக்கு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்துப்பட்டு பாத்தீங்கன்னா அவங்கள யாரும் எதிர்பார்க்கறது இல்லை, ஆனா அழைப்புதல் போயிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி கேரளால தான் ஒரு இந்து பார்ட்டியா இருந்தது. இது ஒரு அதிசயமா இருக்கும் நான் சொல்வது. கேரளால கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு இந்து கட்சியா இருந்தது. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் பிளஸ் அவங்களோட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அது யூடிஎஃப் சொல்லுவாங்க, யுனைடெட் டெமோக்ராட். அவங்களுக்கு மேஜர் ஓட்டு வந்து உங்களுக்கு அதாவது கேரளா கிறிஸ்டியன்ஸ் பிளஸ் முஸ்லிம்ஸ். அதனால ஹிந்து ஓட்டுக்கா போயிட்டாங்க. அதுல பினராயி விஜயன் ஒரு தப்பு பண்ணாங்க. என்னன்னா, சபரிமலை மேட்டர்ல பாருங்க, அது சுப்ரீம் கோர்ட் முதல்ல வரடிக்ட் வந்து பாருங்க, அது வந்த போது இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டாரு. அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன மிஸ்கால்குலேஷன், அந்த ஆர்டர்ல எல்லாரும் உள்ள போலாம் சொன்ன உடனே இவரை யாரெல்லாம், அதாவது பக்தர்கள் போகணும் ஆசைப்படுறது ஒண்ணு, பக்தர் அல்லாதவ நாங்க என்ஜிஓ ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லி உள்ள போதில் அதுல வம்பு வந்துருச்சு. அதுல பப்ளிக் சென்டிமெண்ட் ஹர்ட் ஆகி, ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்கும், ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் வரைட்டு இப்ப திருப்பி அது ரிவ்யூ ஆகி இப்ப அது ஒரு மேட்டர் பெண்டிங்கா இருக்குது. அதுல இவங்க ரொம்ப பணத்துல என்ன ஆச்சு, சிபிஎம்க்கு ஒரு பெரிய நெருக்கடியில 2019 லோக்சபா தேர்தலில் பாத்தீங்கன்னா நம்ம இடதுசாரி கட்சிகளும் ஒரு சீட்டு கிடைக்கல கேரளால. அதுக்கு பிறகு பின்னராய் மாத்திட்டாரு ஸ்ட்ராட்டஜி, இஸ்லாமியர் ஓட்டு பின்னாடி கிளம்பிட்டார். இப்ப அவர் காங்கிரஸோட இஸ்லாமியர் ஓட்டுக்கு போட்டி போடுறாரு கேரளால. ஆனா இந்த தடவை அவருக்கு என்னன்னா, ராகுல் காந்தி கூட தோக்கடிக்க தயார் வயநாட்டுல. ஏன்னா அவருக்கு வேணுங்கிறது சீட்டு, அந்த 20 சீட் இருக்குது. அது ஒரு பக்கம் இடதுசாரி கட்சிகள் அவர் ஸ்ட்ராட்டஜி அங்க மாத்திட்டார்.
அதனால இடதுசாரி கட்சிகள் பெருசா இதுல கலந்துப்பாங்கன்னு யாருக்கும் எதிர்பார்ப்பு இல்லை, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஆனா காங்கிரஸுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான நிலை. போறதா வேண்டாமா? போனோம், ஆனா போகாமலே இருக்கணும். அதனால நேத்திக்கு காங்கிரஸ் செயற்குழு மீட்டிங் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம கேசி வேணுகோபால் இருக்கு, அவரை கேட்ட போது 22ஆம் தேதி தெரியப்படும் அப்படின்னு சொல்லி அவர் தள்ளி விட்டார். ஒன்னும் வந்திருக்கு, அழைப்பிதழ் வந்திருக்குன்னு அதை ஒத்துண்டாரு. சரி சார், இப்ப அதே சமயம் நம்ம இந்த ராமர் கோயில் திறப்பு விழா அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவுக்கு கூட அங்க வந்து இந்து ஓட்டுகள் மட்டும்தான் கிடைக்குமா? இப்ப இது இந்துக்களுக்கான கட்சி, இது இந்துத்துவாவை தான் பேசும் அப்படிங்கிற முத்திரை குத்தப்படுறது கூட வாய்ப்புகள் இருக்குதா? இல்ல, அந்த முத்திரைங்கிறது அது குத்துறதுக்கு என்ன இருக்கு? அது இந்த ராமர் மந்திரை பொறுத்துப்பட்டு, அந்த ராமர் கோயிலை பொறுத்துப்பட்டு பாத்தீங்கன்னா 1989 இருந்து அவங்க ஸ்டாண்ட் அதுதானே. அவங்க இன்ஃபேக்ட் பாலம்பூர், அவங்க ஒரு பாலம்பூர்ல நடந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்க பாலம்பூர்ல நடந்தது 1989. அதுல ஒரு ரெசல்யூஷனே போட்டாங்க. அயோத்தியால பல ஆயிரம் ஆண்டு காலமா அந்த இடத்துல ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ராமர் பிறந்த இடத்துல ஒரு கோவில் பல முறை இடிக்கப்பட்டிருக்கு. அது கடைசியா இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு மசூதி வந்தது இந்த பாபர் டயத்துல, நம்ம முகல் எம்பரர் பாபர் டயத்துல ஆச்சு. அதனால அதை நம்ம வந்து அதை எப்படியாவது அந்த இடத்துல திருப்பி மீண்டும் ஒரு ராமர் கோயில் வரணுங்கிற ஒரு ரெசல்யூஷனே இருக்குது. பிஜேபிக்கு அதை பத்தி கவலை இல்லை. பிரதமர் மோடி தரப்புல என்ன சொல்லுதுன்னா, நாங்க இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம் என்று சொன்னோம். இந்த மேனிபெஸ்டோல இருக்கு. 2010 மேனிபெஸ்டோல இருந்து 2019 மேனிபெஸ்டோல போட்ட நாங்க எல்லா விதமான ப்ராமிசஸ் ஒன்னொன்னா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்ப கோவில் திறப்பு விழாங்கிறது ஒரு கம்ப்ளீஷன் அண்ட் திஸ் இஸ் நியூ. இதோட கூட என்ன பாத்தீங்கன்னா, அயோத்தியாவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அயோத்தியாவுக்கு ஒரு எக்கனாமிக் ஜோனு, அயோத்தியால இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் கொண்டு வருது, அயோத்தியாவை எப்படி ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி ஆக்குவது, இந்த மாதிரி பல திட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது அந்த ஹோல் ஏரியா டெவலப் ஆகணும். ஃபைசாபாத் டிஸ்ட்ரிக்ட் எங்க அயோத்தியா இருக்குதோ, அது சூரவராய் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் கம்பேர்ட் டு லக்னோ ஆர் வெஸ்டர்ன் யூபி. இப்ப நொய்டா இருக்கு பாருங்க, டெல்லி பக்கத்துல நொய்டா இருக்குது, அதெல்லாம் காசியாபாத், இதெல்லாம் நல்ல வளர்ச்சியான இடங்கள், அதெல்லாம் கொஞ்சம் பின்தாங்கிய இடங்கள். அதை வளர்ச்சி கொடுக்கணுங்கிறது நம்ம பிரதமர் மோடியோட ஒரு இது இருக்குது, ஒரு பிளான் இருக்குது. யோகியும் அதே பிளான்ல தான் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அதனால பிஜேபி பொறுத்துப்பட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது ஒரு, அதாவது அவர் என்ன சொல்றாரு பிரதமர் மோடி, அயோத்தியாவை நீங்க ஒரு இன்டர்நேஷனல் டூரிசம் காம்ப்ளெக்ஸா பண்ணிட்டீங்கன்னா அதனால ஒரு பல வளர்ச்சி ஏற்படுவாங்க, பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அங்க ஒரு லோக்கல் இண்டஸ்ட்ரி, லோக்கல் எக்கானமி பூஸ்ட் கிடைக்கும். அதனாலதான் இதுக்கு ராமர் கோவில் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு விதத்துல மேட்டர் ஆஃப் ஃபெய்த் சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப். அட் த சேம் டைம் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் பூஸ்ட். நீங்க நிறைய தகவல்களை கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ கலை, தேங்க்யூ வெரி மச். இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம்.